அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் முன்னாள் மக்களவை எம்பியுமான திரு ராசா அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியது பற்றி. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேராக விளங்கக்கூடிய தொண்டர்கள் என் மீது கோபமடைய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் ஓர் மாண்பை இழந்த மனிதனை, ஓர் உண்மைக்கு புறம்பான மனிதனை, ஓர் அறத்திற்கு எதிரான மனிதனை நான் மதிப்பிற்குரிய திரு ராசா என்று அழைப்பதனால். நான் ஏன் அவ்வாறு அழைக்கின்றேன் என்றால், நாம் அனைவரும் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் வழி வந்தவர்கள். நாமும் அவரை போன்று ஒரு தனி மனிதர் தாக்குதலை செய்யாமல் ஒரு கருத்திற்கு எதிர்கருத்து தெரிவிக்க வேண்டுமே தவிர ஒரு தனி மனித தாக்குதலில் ஈடுபடக்கூடாது. திரு ராசா அவர்களின் கருத்திற்கு நம் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மாவின் உடன்பிறவா சகோதரியான நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளார்கள். அதாவது அவருக்கு மத்திய அமைச்சராக வேற இருந்திருக்காரு, திமுக சேர்ந்த ஒருத்தர். புரட்சி தலைவரை பத்தி பேசியிருக்காரு, தவறா பேசியிருக்காரு. அவருக்கு நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவர் திமுகல இருக்காரு, அதனால நான் சொல்லி ஆகணும். புரட்சி தலைவர் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போது அவரிடம் திரு முரசொலி மாறன் அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? அதாவது நாங்க கடன் வாங்கி ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், அதனால எங்களுடைய மேகலா பிக்சர்ஸ், அது திமுக குடும்பத்தை சேர்ந்த நிறுவனம், சினிமா படம் தயாரிக்கும் நிறுவனம், அந்த நிறுவனத்தில் எங்களுக்காக ஒரு படம் நீங்க சம்பளம் வாங்காம நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர்கிட்ட கேட்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில். அப்பொழுது புரட்சி தலைவர் என்ன பண்றாரு? நான் ஃப்ரீயா உங்களுக்காக உங்க நிறுவனத்துக்கு நான் நடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கம் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சு கொடுத்தாரு மேகலா பிக்சர்ஸுக்காக. அது யாருக்காக? கருணாநிதி குடும்பத்திற்காக. அதுல அப்ப கூட நடிச்சது யாரு? புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தலைவர் கேட்கிறாரு அம்மாட்ட, இந்த மாதிரி திரு கருணாநிதி வீட்டுல கேக்குறாங்க, ஒரு படம் நான் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன், கதாநாயகியா உங்களை தேர்வு செஞ்சிருக்கு, நீங்களும் அவங்களுக்காக ஃப்ரீயா நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர் கேட்கிறாரு. அவங்க அன்னைய காலகட்டத்தில் அரசியல்ல பின்னால அம்மா வருவோன்னு நினைக்கல. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அந்த சமயத்துல நீங்க சொல்லிட்டீங்க நானும் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி அந்த எங்கள் தங்கம் படத்துல 2 பேருமே சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்த படம். அந்த படம் 100வது நாள் வெற்றி விழா கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அப்போ திரு முரசொலி மாறன் அவர்கள் பேசும்போது மேடையில ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க சம்பளம் வாங்காம எங்களுக்காக நடித்து கொடுத்தீங்க, அமோகமா இந்த படம் வெற்றி வாக சூடி இருக்கு, இதனால நாங்க வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டோம், பத்தாயிரத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் கூடவே சொல்றாரு, கோபாலபுரம் வீடும் அடமானத்துல இருந்தது, அதுவும் இந்த படத்தினால வந்த பணத்தினால நாங்க மீட்டு எடுத்துட்டோம், அதுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே சொல்லியிருக்காரு. அதை இந்த முன்னாள் அமைச்சர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். வரலாறுலாம் புரிஞ்சுக்காமவே மந்திரி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, திரு கருணாநிதி அவர்கள் அதே கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு?
புரட்சி தலைவரை வானலாக புகழ்றாரு. அவருடைய கை கொடுத்து கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொல்றாரு. அந்த புரட்சி தலைவரை பார்த்து இந்த திமுக காரவங்க பேசுறதுக்கு எந்த அருகதையும் யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த பேசிய அமைச்சருக்கு வயது 6 வயசு இருக்கும். சரி, ஒரு கட்சியில சேர்ந்ததுக்கு பிறகு கட்சியோடைய வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்ல, அதை பேசல. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். மேலும் ஒரு சில கருத்துக்களை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். யாரை இழிவாக பேசுகின்றார்? எங்கள் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரையா இழிவாக பேசுகின்றார்? எங்கள் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்று தமிழ்நாட்டில் திமுக இருந்திருக்கும். ஆனால் திமுகவில் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அவர்களின் குடும்பமும் இருந்திருக்காது. எப்படி என்றால், நம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரையை என் இதயக்கனி என்று அழைத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்த 2 ஆண்டுகளில் நம்மை விட்டு நீங்கி விண்ணுலகம் சென்று விட்டார். அப்பொழுது கழகத்திற்கு ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. முதல் வரிசையில் இருந்தவரோ நாவலர் நெடுஞ்செழியன். அவருக்காக ஒரு சில பொதுக்குழு உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் கூட செயல்பட தொடங்கிவிட்டார்கள். இதை அறிந்ததும் கலைஞர் கருணாநிதிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் உதவியை நாடினார். நம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரோ தன்னுடைய சத்யா மூவிஸ் நிறுவனத்திற்கு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களையும் எம்எல்ஏக்களையும் அழைத்து ஒரு மிகப்பெரிய உணவு விருந்தினை அளித்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நாவலர் நெடுஞ்செழியன் என்பவர் நெடிய படித்தவர், திறமைசாலி. ஆனால் நம் கழகத்தினை வழிநடத்த அது மட்டும் போதாது. ஒரு போராளி வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். பின்புதான் கலைஞர் கருணாநிதிக்கு ஆதரவாக பொதுக்குழு உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்தனர். இல்லை என்று சொன்னால் இன்று தமிழ்நாட்டில் திமுக இருந்திருக்கும். அந்த திமுகவில் கலைஞர் கருணாநிதியும் அவரின் குடும்பங்களும் இருந்திருக்காது. அது மட்டும் அல்ல, ராசா அவர்களின் கருத்துக்களுக்கு எதிர்கருத்து தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ராசா அவர்களே ஒன்றை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை எரித்தார் என்று. கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாரா? ஏன் பேரறிஞர் அண்ணா ஈடுபடவில்லையா? தந்தை பெரியார் ஈடுபடவில்லையா? எண்ணற்ற தமிழ்மொழி அறிஞர்கள் ஈடுபடவில்லையா? ஆனால் அவர்களெல்லாம் இந்தியை மட்டும்தான் எதிர்த்தார்களே தவிர இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை எதிர்க்கவில்லை, இந்திய ஒருமைப்பாட்டினை எதிர்க்கவில்லை. யார் இந்த கலைஞர்? திமுகவினை வழிநடத்துபவர். திமுகவினை உருவாக்கியது யார்? பேரறிஞர் அண்ணா. யார் பேரறிஞர் அண்ணா? தந்தை பெரியாரின் சீடர். யார் தந்தை பெரியார்? அண்ணல் அம்பேத்கரின் உற்ற நண்பர் என்று நான் கூறவில்லை, தந்தை பெரியாரே ஒப்புக்கொண்டுள்ளார். அத்தகைய சிறப்பு வாழ்ந்த அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தினை ஏன் கொளுத்தினார் கலைஞர் கருணாநிதி அவர்கள்? இந்திய அரசியலமைப்பு சட்டமானது இந்திக்கு ஆதரவாக செயல்படுகின்றதா? இல்லை தமிழ் மொழிக்கு எதிரானதா? ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை எரித்தார் என்று இன்றைய ராசா அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அத்தகைய கருத்துக்களுக்கு அண்ணல் அம்பேத்கரின் பிள்ளையான, அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏந்தி வீர நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். இத்தகைய இழிவான கழகத்தில் கூட்டணி வைத்திருப்பது என்பது இழிவானது. எனவே ராசா அவர்களின் கருத்துக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும்
நம் புரட்சி தலைவி தங்கத் தாரகை அம்மா அவர்களின் உடன்பரவா சகோதரியான தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் சார்பாகவும் நாம் கண்டனங்களை தெரிவிக்கின்றோம். வாழிய அறிஞர் அண்ணாவின் நாமம், வாழிய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் நாமம், வாழிய புரட்சி தலைவி தங்கத் தாரகை அம்மாவின் நாமம், வாழிய வாழிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றென்றும் வாழிய வாழியவே. நன்றி, வணக்கம்.